உங்களுடைய அதிகார போதை, ஆணவம். இன்றைக்கு என்ன நிலைமை? 7 தொகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் டெபாசிட் இழந்திருக்கிறது. 13 தொகுதிகளில் 3ஆம் இடத்திற்கு சென்றிருக்கிறீர்கள். மற்ற தொகுதியெல்லாம் 4வது இடம், 5வது இடம். இந்த நிலைமை எதற்கு? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நிலைமை எதற்கு? ஜனநாயக ரீதியில் புரட்சித் தலைவரும் புரட்சித் தலைவரும் அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தொண்டர்கள் விருப்பப்படித்தான் எடுத்து சென்றார்கள். நீங்கள் சர்வாதிகார போக்கோடு செயல்பட்டு காரணமாக இன்றைக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கழகம் எதிர்கொள்கின்ற ஒரு அபாயகரமான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. தமிழகத்திலிருந்து டெல்லி வரை இணைந்து செயல்படுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அத்தனை அரசியலுடைய தலைவர்களும். நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற பிரதமர் உட்பட அதுக்கெல்லாம் செவிசாவிக்கவில்லை. என்ன காரணம்? அந்த காரணத்தை இங்கே இருக்கின்றலாம் பேசினால் பொதுமக்கள் வெளியிலே பேசிக்கொண்டிருக்கின்றார். நான் அதற்குள்ளே போகவில்லை. ஏனென்றால் இந்த கட்டம் நல்ல கட்டம். இந்த தோல்வி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலைக்கு கிடைத்த தோல்விக்கு காரணங்களை அலசி ஆராய்ந்து அதை நீக்கி இணைவது ஒன்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு, புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுக்கும் நாம் செய்கிற நன்றி கடன் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காக ஏதோ நாங்கள் உங்களிடம் ஏதோ யாசகம் கேட்கிறது என்று நினைக்க வேண்டாம். இந்த 2-3 ஆண்டு காலம் தொண்டர்களின் உரிமையை, புரட்சித் தலைவர் தந்த உரிமை, கழகத்தினுடைய உச்சபட்ச பதவி பொதுச் செயலாளர் என்ற பதவி, அதை தொண்டர்கள் தான், அடிப்படை தொண்டர் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற நிலை, அவர் தந்த உரிமை பறிபோய் இருக்கிறது. நாம் பொதுக்குழுவில் நிரந்தர பொதுச் செயலாளர் இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் என்ற ஒரு உச்சபட்ச மரியாதையை 30 ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு தன்னுயிர் தந்த அந்த தலைவிக்கு தந்த உச்சபட்ச மரியாதை, அந்த மரியாதை இன்றைக்கு பறிபோய் இருக்கிறது. அதை எடுப்பதற்கு உங்களுக்கு என்ன வந்தது? அதை நீங்களே மீண்டும் சூடிக்கொண்டீர்கள் பொதுச் செயலாளர் பதவி. அதற்குரிய பணியை நீங்கள் செய்தீர்களா? இல்லை. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதிலிருந்து 10 தேர்தலில் தோல்வி. 10 தேர்தலில் தோல்வி. நான் இந்த முதல் தர்ம யுத்தம் நடைபெற்று முடிந்தவுடன் அவரை நேரடியாக சந்தித்து கழகத்தின் மூலமாக நாம் அனைவரும் இணைந்திருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அவர்கள் உடல்நிலையை பெரிதும் கவனிக்காமல் கூட 2016 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளும் சென்று பிரச்சாரம் செய்து பெற்றுத்தந்த ஆட்சி. இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. தூய ஆட்சியை புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி எந்த வழியில் கொண்டு சென்றாலும் அதை அந்த வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று தான் நான் அவரிடம் எடுத்து சொன்னேன். அதற்கு உதாரணமாக சொன்னேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ, அவர் ஒரு மாஸ் லீடர். அம்மா அவர்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ உண்டு, மாஸ் லீடர். உங்களுக்கும் மாஸ் லீடர் நீங்களும் இல்லை, ஃபேஸ் வேல்யூ இல்லை, எனக்கும் அது இல்லை. ஆக மக்களுடைய அபிமானத்தை பெறுகின்ற வகையில் நம்முடைய நடவடிக்கைகள் இருக்க வேண்டும் என்று அவரிடம் எடுத்து சொன்னேன். அவர் ஊடுதான் கேட்டுக்கொண்டார் ஒழிய அதற்கு பதில் சொல்லவில்லை. அவர் நடத்தியிருக்கலாம், பன்னீர்செல்வம் உங்களுக்குன்னு பேச வழி இல்லை, ஆனால் எனக்கு இருக்கிறது என்பது அவர் கூட இருந்திருக்கலாம். அப்படித்தானே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய குல்லாவையும் கூலிங்களையும் போட்டுக்கொண்டார் அவர். அதற்குரிய ஒரே தகுதி அந்த குல்லாவும் கூலிங் கிளாஸ் போட, கருப்பு கண்ணாடி போடுறதுக்கு ஒரே தகுதி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டுமே இருக்கிறது, வேறு யாருக்கு இல்லை. அதை புரிந்து கொள்வர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரோ கொண்டாந்து கொடுத்தா அதை போட்டுக்கொள்ளலாமா? நியாயமா இது? நியாயமா? தர்மமா? என்ன வருது? மக்களை ஏமாற்ற முடியுமா? முடியாது. ஏமாற்ற முடியாது. ஏமாற்ற முடியாது என்பதற்கு அடையாளமாகத்தான் இதுவரை அவர் சந்தித்த தேர்தலெல்லாம். நீங்கள் என்ன சொன்னீர்கள்? பழனிசாமி சிறப்பாக ஆட்சிகிறார், தலைமை கழகத்தில் பேச வச்சார், எல்லோரும் பேசினாங்க. நாங்கள் சரி கேட்டுக்கிட்டு இருந்தோம், ரைட்டு.
மீண்டும் அவரவே முதலமைச்சராக அறிவித்தால் மக்கள் பொதுன்னு எல்லா ஓட்டையும் போட்டு நம்மளை வெற்றியடை செஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொன்னோம். அதை நீங்களே தான் அறிவிக்கணும். என்ன அந்த பாவைக்கு இதை நான் தான் செஞ்சேன். மக்கள் போட்டாங்களா? போடலை. அதுக்கு முன்னால் எத்தனை தோல்வி. ஆக கதவை திறந்து வைத்தோம். யாருக்கு? திமுகவுக்கு. அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும், ஆளுங்கட்சியாக வர வேண்டும். அதற்கு எப்படி 2 பேரும் ஒப்பந்தங்கள் போட்டார் என்பது எங்களை போன்றவர்களுக்கு தான் தெரியும். அது உண்மையிலே என்ன வெளிவரும் உண்மையிலே என்ன அது வெளிவரும். எங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு புரட்சித் தலைவருக்கு யாரெல்லாம் துரோகம் செய்தார்களோ அவர்கள் அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கார்கள் என்றுதான் வரலாறு. யாருமே தப்பிக்க முடியாது. சில பேர் தப்பிச்சு போய் டிஎம்கேல சேர்ந்து மந்திரி ஆகலாம், அதை பற்றி கவலை இல்லை எங்களுக்கு. ஆனால் அவளுடைய உள்ளம் குறுத்தி கொண்டே இருக்கு. நீ அமைச்சராக கூட அங்கே உட்காந்துருக்கலாம். ஆனால் மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. யாரால் இந்த இயக்கத்தில் இருந்து அடிப்படையில் இருந்து உருவாக்கப்பட்டோம், இப்பொழுது எங்கே உட்கார்ந்துருக்கிறோம் அப்படிங்கிற உறுத்தெல்லாம் இருக்குல்ல. அதை தனியாக வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் இன்றைக்கு இந்த தோல்வியின் மூலமாக பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் மக்களால் எங்கு தூக்கி எறியப்படுவார்கள் என்பதனை மக்கள் அனைவரும் இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் நம்முடைய அருமை சகோதரர் கோவிந்தராஜ் சொன்னது போல சேர்க்கப்படுவதில்லை என்று இணைவதுதான் ஒரே சாத்தியம் என்பதனை மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள். மக்கள் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் தெரிவித்து அண்ணன் ஒரு கருத்து சொன்னாங்க. கழக தொண்டர் உரிமையை மீட்கின்ற குழுவாக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அண்ணன் ஒரு கருத்தை அருமையாக, தொண்டர்களை காப்பாற்றுகின்ற குழுவாகவும் நாம் செயல்பட வேண்டும் என்று சொன்னார். ஆக அந்த கடமையும் இப்பொழுது நம்முடைய மனதிலே இதயத்திலே இருக்கின்றது. 1.5 கோடி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கி தந்த 1.5 கோடி தொண்டர்களையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை மீண்டும் தொண்டர்களை காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பில் நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று உங்களெல்லாம் கேட்டுக்கொள்கிறேன்.